வணக்கம். ஆஹ் எல்லோரும் நேத்து குருஜி ஐயாவுடைய அந்த லைவ் பார்த்திருப்பீங்க. நட்சத்திரத்துல பலன்கள் இல்லை அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். சில பதிவுகளுக்கு, சில ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்ல வேணாம், என் மாணவர்களே சொல்லிடுவாங்க. என்னுடைய மாணவர்கள் உலகம் முழுக்க பரவி கிடக்குறாங்க அப்படின்னு குருஜி ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த பரவி கிடக்கிற தூரத்துல மூலையில இருக்கிற ஒரு மாணவர் நான். ஓகேங்களா? இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்துல எந்த ஒரு பின்புலனும், எங்க அப்பா ஜோசியர் இல்லைங்க, எங்க தாத்தா ஜோசியர் இல்லைங்க, ஆனா நான் ஜோதிடருங்க. மலேசியால ஜோசியம் நல்லா யாரு பாப்பான்னு கேட்டா என் பேரை சொல்லுவாங்க. இவருக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பல இடங்கள்ல என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அப்படின்ற விஷயங்களை பல இன்டர்வியூல, பல மேடைகள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இதுல மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதிகமான யூடியூப் சேனல்ல, டிவி சேனல்ல இன்டர்வியூ கொடுத்த ஒரு ஜோதிடர் மலேசியால அப்படின்னாக்கா, நீங்க ஒட்டு மொத்தமா கம்பேர் பண்ணீங்கன்னா நானா தான் இருப்பேன். வயதின் அடிப்படையிலையும் நான் தான் இருப்பேன், ஜோதிடத்தின் அடிப்படையில நான் தான் இருப்பேன். ஏன்னா குருஜி ஐயாவை ஃபாலோ பண்ணும்போது ஜோதிடத்துடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, இங்க இருக்கிற மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்ப அது கொஞ்சம் அப்படியே பரவுது. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடுல இருந்து வராங்க, மத்த நாடுகள்ல இருந்து வராங்க. அதெல்லாம் இதை ஏன் அங்க மென்ஷன் பண்ணணும்னா கொஞ்சம் பெருமையா, நான் சொல்ற ஜோதிடம் முழுக்க முழுக்க என்னுடைய ஜோதிட அறிவு. நான் வேற யாருமே பார்த்தது இல்லைங்க. சமீபத்துல ஒரு மாநாடுல கூட பேசினேன். மிகப்பெரிய ஜோதிடர் என் முன்னுக்கு வந்தீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பாக்குற ஒரே ஒரு ஜோதிடர் ஆதித்ய குருஜி ஐயா தான். அவரு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எனக்கு வேத வாக்கு. அதுதான் ஜோதிடத்துல விதி. அதை யூஸ் பண்ணனா டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இதுல அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, 80 வயசு ஆச்சு அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னதாக ஐயா சொன்னாங்க. எனக்கு அவங்க பேர்லாம் தெரியல. என்னாலேயே ஆயுள கணிக்க முடியல. நான் எப்படி இவரு எப்படி ஆயுள கணிக்கிறதுக்கு 10 ஜாதகத்தை வச்சு கணிக்கிறாரா அப்படின்னு. என்னுடைய அனுபவத்துல இந்த 5 வருஷத்துல நான் ஒரு 2-2.5 வருஷம் ஜாதகம் பாக்குறேன். 5 வருடத்துல ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒத்து வரலன்னா தூக்கி போட்டு போயிருப்பேன், இதுவும் குப்பை அப்படின்னு. ஆனா இந்த 2-3 வருஷங்கள்ல நான் பண்ண ரிசர்ச், நம்ம பர்சனலா ஒரு ரிசர்ச் பண்ணுவோம்ல, அந்த ரிசர்ச்ல ஆயுளை எப்படிங்க துல்லியமா எடுக்கிறது அப்படின்ற விஷயத்துல இது நாள் வரைக்கும் 3ல இருந்து 4 பேருக்கு ஆயுள் இந்த மாதத்துக்குள்ள ஆயுள் பங்கம் வந்துடும், ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு பேசி அந்த குறிப்பிட்ட அந்த மாதத்துல உயிர் இழந்திருக்கிற விஷயத்த நானும் கணிச்சிருக்கிறேங்க. அதை கணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 12 ஜாதகம் தேவைப்பட்டுச்சு. ஒரு நபர் இறக்க போறாங்கன்னா அவருடைய மனைவி, அவருடைய அண்ணன் தம்பி சிப்லிங்ஸ், அவருடைய அம்மா அப்பா, அவருடைய குழந்தைகள் ஜாதகத்துல அந்த ரெக்கார்ட் இருக்கும்ல. நேரடியா இவர் அப்படியே செத்து போயிருவாருங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் ஞானி இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. மேபி ஃபியூச்சர்ல வருமானு தெரியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சாலும் இதை நான் டபுள் கன்ஃபார்ம் பண்றதுக்கு மத்தவங்க ஜாதகத்தை கேட்பேன். இதே மாதிரி ஐயா அவர்களுடைய விஷயங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவரும் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன்னா சொல்ற ஜோதிடம் அப்படியே வார்த்தையா விட்டுட்டு போகாம இல்லாம துல்லியமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும்ன்றத ஒரு மேடையில பேசியிருப்பேன் பாருங்க. இது எல்லாத்துக்கும் இருக்கிற மிக முக்கியமான காரணம் ஜோதிடத்தை ஆன்மீகமா பார்க்காம கணிதமா பாக்குறதுங்க. இங்க மலேசியால நேத்து கொண்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணும்போது 14ஆம் தேதி மார்ச். நேத்து என்கிட்ட பார்த்த 2 ஜாதகர்ல ஒருத்தர் மலேசியாவோட ஹைகோர்ட் ஜட்ஜ், 2வது ஒருத்தர், ஐயா நான் உங்க ஃப்ரெண்டு தான், ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இதை அறிமுகம் கொடுத்தாரு, நீ எங்கேயும் போகாத, அந்த பையன்கிட்ட போதுமா, அப்படியே புட்டு 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 வச்சிருவான். இந்த மாதிரி ஒரு ஜோசியர் மலேசியால இல்லைன்னு அந்த நபரே சொன்னாரு. இதை நான் பெருமைக்காகலாம் சொல்ல, இந்த பெருமையை அப்படியே தூக்கி குருஜி ஐயா பாதத்துல வச்சிருவேன் நான். இதுல பொதுவெளிகள்ல 10 பொருத்தம்ன்ற விஷயத்த கழுவி ஊத்துறேன் நானும். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ, நிறைய வீடியோ பின் பண்ணி வச்சிருப்பேன். இங்க மலேசியால டிக்டாக் அலவுட்டா இருக்கும். சோ அதுல சில வீடியோக்களை பின் பண்ணி வச்சிருப்பேன். அதுல 10 பொருத்தம் பார்த்து ஃபெயிலியரான அமைப்பை எடுத்தோன்னே என்னங்க பிரேக்கப்பா, எடுத்தோன்னே இந்த வாழ்க்கை சரியா வராதே இப்படின்னு சொன்ன அமைப்புகள்ல 10 பொருத்தம். அதெல்லாம் உங்களோட வயதின் பேர்ல நீங்க கணிச்சு கொடுத்த அத்தனையும் ஒரு 2-3 வருஷ பையன் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்கன்றதுதான் இப்ப என்னோட கருத்தா இருக்கு. இதுல நட்சத்திரத்துல பலன் சொல்லாமலேயே நான் மலேசியால சக்சஸ்ஃபுல்லான ஜோதிடரா இருக்கேங்க. நான் இதை பார்ட் டைமா ஆரம்பிச்சு இப்ப ஃபுல் டைமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட உண்மையான வேலையை தான் பார்ட் டைமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறேன். மிக முக்கியமான செலிபிரிட்டில இருந்து, அரசியல்வாதிகள்ல இருந்து, மிக பெரிய புள்ளிகள் வரைக்கும் நேரடியா என்னோட தொடர்புகள்ல இருக்காங்க. இதைதான் மேடையில் பேசியிருப்பேன். உண்மையான ஜோசியத்தை பாருங்க, உண்மையான விஷயத்த சொல்லிருங்க. உலகம் முழுக்க இருக்கிற விஐபி தேடி உங்களுக்கு பணத்தை கொட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. இது முழுக்க 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 என்னோட அனுபவம் தான். எனக்கு புரியாத தெரியாத நான் சொல்றது இல்ல. நான் என்னோட ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மலேசியால, அதுல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா குடும்ப தலைவிகள், இளையவர்கள். இவ்வளவு நாள் பரிகாரம் பூஜைன்னு சொல்லி இப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுல, அதெல்லாம் இல்லைங்க. ஜோதிடம் என்பது ஒரு கலை. அது ஒரு சாஸ்திரம், ஒரு கணிதம், ஒரு கன்சல்டேஷன்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக மாத்தி அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் கௌரவமாவும் இருக்கிறாங்க. அந்த கௌரவம் 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 இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் தேவை நீங்க ஒரு தொழில நல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு அந்த அந்த துறையை பற்றியான தெளிவு வரணும்ல. ஐயா அவர்கள் கொடுத்த அந்த வீடியோலயும் சரி, நாலேஜ்லயும் சரி, மிக துல்லியமா
ஒரு அமைப்புகளை சொல்லிட முடியும், குழந்தை பிறக்கிறத சொல்லிட முடியும், அதுல முதல் குழந்தை இந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட முடியும். சமீபத்துல ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பார்த்து ஏப்ரல்னு சொன்னீங்க, மார்ச்ல ஒய்ஃபுக்கு பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு சொல்லி, இப்ப இதெல்லாம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவத்தை நான் மைண்ட்ல வச்சு சொல்றேன். எப்படி குருஜி ஐயாவோட சுபத்துவ பாபத்துவ சூட்சும தத்துவம் மட்டும்தான். அதுலயும் அந்த திக்பல அமைப்பை துல்லியமா பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தாங்க பெஸ்ட் ஜோதிடர். அதனால ஜோதிடம் வராதவர்கள் குருஜி ஐயாவை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய குருஜி ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுபத்துவம்னா என்னன்னு தெரியும், சூட்சுமம்னா என்னன்னு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு துல்லியமா ஒருத்தரை நெருங்கி போய் அவங்களை அப்படியே அதிர்ச்சி ஆக்குறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அவங்க என்னமோ பெரிய பவர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா நமக்கு அறிஞ்ச விஷயம் என்ன, ஜோதிடத்துல இந்த பிளானட் இங்க இருந்தா அதை தாங்க செய்யும், அந்த பிளானட் அங்க இருந்தா அதை தாங்க செய்யும். பரிகாரம் பண்ணி ஒருத்தர் உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது. நான் அடிக்கடி எங்க நேச்சரை சொல்லுவேன், காப்பாத்திர முடியும்னா 300 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ வச்சிருங்களேன் பரிகாரம் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஒருத்தர் எதிர் வீடியோ போட்டதே இல்லை. 10 பொருத்தத்துக்குலாம் ஒரு எதிர் வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா இங்க அஷ்டம சனிக்கே செய்வனை கழிச்சுக்கிட்டு இருந்த அப்படிதான் இருந்தது இங்க ஜோசியம். அஷ்டம சனின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நான் சொல்லுவாங்க. குருஜி ஐயாவை ஃபாலோ பண்ணி மலேசியாவுக்கு அஷ்டம சனின்ற வார்த்தையை முதல்ல பேசுனது ஜோசியத்துல நான் தான். அந்த லட்சணத்துல இருந்தது இங்க ஜோசியம். அப்ப ஐயா அவர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான உயர்வுக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து இப்படி எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா நம்மள ஒட்டிக்கிட்டு சில பேர் அப்படி வந்துடலாம் அப்படி வரலாம்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆதித்யா, அவர் வந்து ஒரு சூரியன். அவங்க எல்லாம் யாரும் நெருங்க முடியாது. அதனால பின்பற்றாளர்கள், தொடர்பாளர்கள் தயவு செய்து உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்னத்தை சக்சஸ்ஃபுல்லா கணிச்சீங்கன்ற விஷயத்த வீடியோவா பண்ணி போடுங்க. இது மத்தவங்களுக்காக இல்ல, நமது குருஜி ஐயாக்காக. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.